பாஜகவை கொள்கை எதிரிங்கிறாரு, பாசிச பாஜகங்கிறாரு, சனாதனத்தை எதிர்ப்புங்கிறாரு, அங்கேயே பகவத்கீதை புத்தகத்தை வாங்குறாரு. அப்ப இவரோட புரிதலே இவருக்கு தப்பா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம கேள்வி கேட்கிறோம். ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு. ஒண்ணு தமிழ் தேசியம் நில்லு, இல்ல திராவிடம்னு நில்லு. ஒண்ணு பெரியாருன்னு முழுமையா நில்லு, இல்லைன்னா நீங்க அந்த பக்கம் சனாதனத்தின் பக்கம் நில்லு. ரெண்டு பக்கம் குழப்பாத அப்படின்னு அடிப்படை தான் நடுவுல ராலிப்பட்டு அடிபட்டு சாவுன்னு சொல்லி அண்ணன் சீமான் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. திருப்பியும் கூட்டத்துக்கு வர பட்டாசு போடுறது, மாலையை கொடுத்துறது, ஆள் உயர மாலை போடுறது, கூட்டத்துக்கு மக்களை கூப்பிடுறது, லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுறது, ஏர்போர்ட்ல உள்ள போனா ஏர்போர்ட் ஒரு 1000 செருப்பு, அங்க எந்த கூட்டம் தான் அங்க ஒரு 1000 செருப்புன்னு சொல்லி அந்த மரத்துல ஏற விடுறது, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறன்னு அந்த ரசிகர்களை இன்னும் ஒரு விசிலடிச்சாங்க குஞ்சுகளாவே வச்சுக்கொண்டு நிற்கிறார். அவர் அரசியல்படுத்த நினைக்கல, அரசியல்படுத்த விரும்பல. அவன் அரசியல் பட்டா அவன் நம்மகிட்ட இருப்பானாங்கிற கேள்வி கூட இருக்கு. குழந்தைங்க இறந்திருக்காங்க, 2 கர்ப்பிணி தாய்மார்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம நேரா இதை எப்படி பொலிட்டிக்கலா கிளைம் பண்ணான்னு சொல்லி, சிஎம் சார் உங்களுக்கு என்ன ஏதாவது பழி வாங்கணும்னா நீங்க என்ன பழி வாங்க, அவங்கள விட்டுருங்க, நீ அவங்கள தொடர்ந்து என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம், ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சினிமா இன்டர்வல் பிளாக்கு சரியா இருக்கும். சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. இந்த விசச்செடியா வளருது, நாளைக்கு இது அதிகாரத்தை நோக்கி போனா என்ன ஆகும்? ஒரு சின்ன சிக்கலுக்கே கரூரை விட்டு தலைமறைவான நீங்க நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க ஜல்லிக்கட்டு போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், மீத்தேன் போராட்டம், இல்ல ஹைட்ரோகார்பன் போராட்டம், இல்ல பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை மாதிரி போராட்டம் அடிக்குது. என்ன பண்ணுவீங்க? என்ன முடிவெடுக்குன்னு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு சுய சிந்தனை இல்ல, அடிப்படை புரிதல் இல்லை உங்களுக்கு. ஒரு பிரச்சனைனா களத்துல நிக்கணும், அதுதான் மக்களோடு மக்களோடு நில்லுன்னு அண்ணா சொன்னாரு, மக்களோட வாழ்னு சொன்னாருங்கிற அடிப்படை புரிதல் இல்லாம களத்தை விட்டு ஓடி போற நீங்க அதிகாரத்துக்கு முதலமைச்சர் ஆனா என்ன ஆவீங்க? மிதிச்சு தோல் இருக்கு பாருங்க, தோல் பிஞ்சிருச்சு, மிதிச்சு தோல் பிஞ்சிருச்சு. அங்க இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணு, அந்த பெண்ணுடைய வயிற்றுல மிதிச்சு வயிற்று தோல் இருக்கு பாருங்க, ஸ்கின்னு கலந்துருச்சு. அப்படி போர்ஸ் மிஞ்சிருக்கான். 70 விழுக்காடு மது போதையில் இருந்திருக்கான். கரூர்ல கூடிய 2 டாஸ்மாக்ல 5 மடங்கு சேல்ஸ் அன்னைக்கு அதிகமா இருக்கு. அவன் என்ன நடக்குது ஏது நடக்குது அவரை மட்டும் தான் பாக்குறான். அவ்வளவு கொடுமை நடந்திருக்கு. குறைந்தபட்சமா வருத்தம் தெரிவிக்காம அதை பொலிட்டிக்கலா கிளைம் பண்ண சிஎம் உங்களுக்கு என்னைய பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்க, அவனை விட்டுருன்னா தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய சாட்டை துரைமுருகன் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து திரு விஜய் அவர்கள் கட்சியை துவங்கிய பொழுது அண்ணன் திரு சீமான் அவர்கள் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்லாம் கூட சொன்னார், வரவேற்றார் அவருடைய அரசியலை. ஆனால் அவருடைய இந்த முதல் மாநாட்டிற்கு பிறகு தன்னுடைய கொள்கை தலைவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அறிவித்ததன் பிறகு திரு சீமான் அவர்கள் கடுமையாக திரு விஜய் அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார். இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ரைட்ல இல்லை லெஃப்ட்ல இல்லை நடல் நின்று அடி லாரியில் அடி வாங்கிடுவார், இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்களை திரு விஜய் அவர்கள் மீது முன்வைத்திருந்தார். இப்போ உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து தங்களோட வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த வரக்கூடிய தேர்தலில் திரு விஜய் அவர்கள் நம்மோடு அவருடைய கொள்கை என்பது முற்றிலுமாக வேறொரு கொள்கையாக இருக்கிறது. இந்த தேர்தலில் அவரால் நமக்கு ஒரு பாதகம் ஏற்பட்டு விடுமோ, அதனுடைய விளைவாகத்தான் உங்களை போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து திரு விஜய் அவர்களை அவரையே டார்கெட் பண்ணி விமர்சனம் செய்து வருகிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மீது வைக்கப்படுகிறது. ஒரு தமிழனாக அவர் திரைப்படங்கள் நடிச்சுட்டு அரசியல் கட்சி தொடங்கும் போது அதை சீமான் அவர்கள் வரவேற்றாங்க. விஜயனுடைய கட்சி கொடி அறிமுகப்படுத்தும் போதும் வரவேற்றோம். விஜயனுடைய மாநாட்டுக்கும் நம்ம வரவேற்பு கொடுத்தோம். ஆனா மாநாட்டில் அவர் தன்னுடைய கொள்கைகளாக முன்னிறுத்துறாரு, கொள்கை தலைவராக ஈவேராவை முன்னிறுத்துறாரு. திராவிடமும் தமிழ் தேசியம் என்னுடைய இரு கண்கிறாரு. இப்போ இங்கே திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறுங்கிறத கடந்த 15 ஆண்டுகளில் நாம ஒரு அரசியலை கட்டமைச்சிருக்கோம். இதை நீர்த்து போக செய்வது போல, அதாவது நாம் தமிழர் கட்சி வைக்கிற கோட்பாட்டை நீர்த்து போக செய்வது போல ஒருத்தர் பேசும்போது தான் அப்போ இவர் ரொம்ப தப்பா இருக்காரு, இவருக்கு அரசியல் குறித்த புரிதலே இல்லை, திராவிடம்னா என்னன்னு தெரியல, தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியல, திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணினுடைய இரு கண்கள் அப்படிங்கிறார். அவர் தன்னுடைய இரு கண்கள் கூட சொல்லல, இந்த மண்ணினுடைய இரு கண்கள். அப்படி இல்லை, திராவிட கோட்பாடு என்பது வேறு, தமிழ் தேசியம் தான் இந்த மண்ணினுடைய முதன்மை கண்ணாக இரு கண்களாகவே இருக்க முடியும். தமிழர் நிலம் சார்ந்த அரசியல், அந்த நிலம் சார்ந்த அரசியலை பேசுவது தமிழ் தேசிய அரசியல் சொல்றோம். திராவிடங்கிறது கர்நாடகம், தெலுங்கு, ஆந்திரா, மலையாளம் இதெல்லாம் சேர்ந்த அரசியல்னா அங்க யாருமே இதை ஏத்துக்கல. தமிழ்நாட்டில் மட்டும் அந்த அரசியல் இருக்கிறது, அதை எதிர்க்க வேண்டிய இடத்துல தமிழ் தேசியம் இருக்கிறது. அப்ப 2 ஒன்னு சொல்லும்போது குழப்பமா வரான் அப்படின்னு ஒரு புரிதல் ஏற்படுது. இன்னொன்னு ஈவேராவை கொள்கை தலைவராக முன்னிறுத்துறாரு. அதே கூட்டத்திலேயே பாஜகவை கொள்கை எதிரிங்கிறாரு, பாசிச பாஜகங்கிறாரு, சனாதனத்தை எதிர்ப்புங்கிறாரு, அங்கேயே பகவத்கீதை புத்தகத்தை வாங்குறாரு. அப்ப இவரோட புரிதலே இவருக்கு தப்பா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம கேள்வி கேட்கிறோம். ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு. ஒண்ணு தமிழ் தேசியம் நில்லு, இல்ல திராவிடம்னு நில்லு.
ஒண்ணு பெரியாருன்னு முழுமையா நில்லு, இல்லைன்னா வந்து நீங்க அந்த பக்கம் வந்து சனாதனத்தின் பக்கம் நில்லு, ரெண்டு பக்கம் குழப்பாத அப்படின்னு அடிப்படையில் தான் நடுவில் ராலிப்பட்டு அடிபட்டு சாவுன்னு சொல்லி அண்ணன் சீமான் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் அடுத்தடுத்து வைக்கிற நிலைப்பாடை பொறுத்து தான் நம்ம விமர்சனம் வருது. நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறாரு, அப்ப மத சார்புள்ள சமூக நீதினு ஒண்ணு இருக்கா? இங்க சமூக நீதி வர்ணாசிர வகுப்பாரி பிரதித்துவ அடிப்படையில் தான் சமூக நீதி இருக்கு, இடஒதுக்கீடு இருக்குங்கிற புரிதல் அவருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது, ஆனா மதசார்பற்ற சமூக நீதிங்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறாரு, அம்பேத்கர் கொள்கை தலைவர்ங்கிறாரு, பெரியார கொள்கை தலைவர்ங்கிறாரு. ஆனா கவின் ஆணவ படுகொலைக்கு இது வரைக்கும் எட்டி கூட பார்க்கல, ஒரு வார்த்தை கூட சொல்லல. அந்த ஆணவ படுகொலைக்கு தாவேக்காவுடைய அபிஷியல்ஸ் கண்டனம் கூட தெரிவிக்கல. அப்ப நம்மளோட கேள்வி வருது, அப்போ உங்களுடைய கொள்கை தான் என்ன? அப்போ ஒரு கொள்கையற்ற கூட்டத்தை மீண்டும் உருவாக்குறாரா அப்படின்னு கேள்வி வருது. நாம் ஒரு தெளிவான பார்வையை நாம் முயற்சி கடந்த 15 ஆண்டுகள் முன் வச்சிருக்கு. இந்த அரசியல் வந்து முற்றுமுழுதாக நம்ம மாறுபடுறோம். என்னன்னா, நீங்க கூட்டத்துக்கு வந்தா துண்டு போடக்கூடாது, மாலை போடக்கூடாது, கூட்டத்தை சால்வை போடக்கூடாது, பட்டாசு கொடுத்துக்கூடாது, வருக வருகனுங்கிற போஸ்ட் வைக்கக்கூடாது, ஒரு புதிய அரசியலை கட்டமைக்கிறோம். இவர் அப்படியே திருப்பி ஒரு 50-60 வருஷத்துக்கு இழுத்துட்டு போறாரு. திருப்பியும் வந்து கூட்டத்துக்கு வர பட்டாசு போடுறது, மாலையை கொடுத்துறது, ஆள் உயர மாலை போடுறது, கூட்டத்துக்கு மக்களை கூப்பிடுறது, லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுறது, ஏர்போர்ட்ல உள்ள போனா ஏர்போர்ட் ஒரு 1000 செருப்பு, அங்க எந்த கூட்டம் தான் அங்க ஒரு 1000 செருப்புன்னு சொல்லி அந்த மரத்துல ஏற விடுறது, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறன்னு அந்த ரசிகர்களை இன்னும் வந்து ஒரு விசிலடிச்சான் குஞ்சுகளாவே வச்சுக்கணும் நினைக்கிறார். அவர் அரசியல்படுத்த நினைக்கல, அரசியல்படுத்த விரும்பல. அவன் அரசியல் பட்டா அவன் நம்மகிட்ட இருப்பானாங்கிற கேள்வி கூட இருக்கு. அப்படிங்கும் போது அதை எதிர்க்கிறது நம்ம தள்ளப்படுறோடைய இன்னும் ஒரு தமிழனாக விஜய் அரசியலை ஆதரித்திருக்கோம். அவர் தலைவரா அரசியல்வாதியா வந்த பிறகு அவர் எடுத்து வைத்த கருத்தின் அடிப்படை தான் நம்மளுடைய விமர்சனமே ஒழிய தனி மனித வெறுப்போ இல்ல விஜய் வந்ததுனால நாம் தமிழ் முயற்சி வீழ்ந்துரும், விஜய் வந்தா தமிழ் தேசியம் வந்து வீழ்ந்துரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதிர்க்கல. இவர் வந்ததுனால இவர் இருக்காரு, இவர் இல்ல, இவர் செத்து போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம அரசியல் பண்ண வரல. நாம் தமிழ் கட்சி ஒரு இனத்தினுடைய வழியில் தொடங்கப்பட்டுச்சு. ஈழத்துல கொத்தா மக்கள் சாகுறாங்க, யாருமே காப்பாத்தலையே, நாமளே நமக்கான ஒரு வழியை பாதையா மாறுவோம் தான் நாம் தமிழ் தொடங்கப்படுது. விஜய் வருவாரு அவரை எதிர்ப்போங்கிறதுக்காக நாம் தமிழ் தொடங்கப்படல. விஜய் வந்தாலும் விஜய் நாளைக்கு தேர்தல் நின்னாலும் அது நாம் தமிழ் கட்சியை ஓட்ட எந்த அளவையும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதான் இப்போ இதுவரை நாம் தமிழர் கட்சி கடந்து வந்த பாதை, அவர்கள் முன்வைத்த கொள்கை எதிரிகள், அதான் கொள்கை அரசியல் எதிரிகள் வந்து முன்வைக்கப்பட்டது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, இந்த 4 கட்சிகளையும் வந்து சமரசமின்றி எதிர்ப்பது, அவர்களுடைய கொள்கையை தோலுரித்து மக்கள் மத்தியிலே எடுத்துரைப்பது தான் உங்களுடைய குறிக்கோளாக நீங்கள் இதுவரை பயணித்ததாகவும், இந்த காலகட்டத்தில் திரு விஜய் உங்களோட வருகைக்கு பிறகு முழுக்க விஜயை சார்ந்து மட்டுமே அவரை குறிவைத்து மட்டுமே உங்களுடைய தாக்குதல்கள் இருக்கிறது, கொஞ்சம் சற்று டைவர்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. வாக்கு சதவீதம் எங்களுக்கு காரணத்தை கொண்டு குறையாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. அந்த கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. திரு விஜயனுடைய வருகையினால் உங்களுடைய கொள்கை சித்தாந்தத்தை பிடிச்சி ஓட்டு போட்டவனும் விஜயனுடைய ரசிகரா இருக்கிறான். அவன் இப்போ விஜய் வந்துட்டானால இப்போ விஜய்க்கு அவன் ஓட்டு போட ஆரம்பிச்சிருவான். இப்போ 8.2ங்கிறது மேபி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பதட்டம் தான் வந்து நாம் தமிழர் வந்து இப்போது இந்த இடத்திற்கு தள்ளி இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினோட மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்கும் பொழுது கூட அனில் குஞ்சி அப்படிங்கிற மாதிரி அவருமே கேலி செய்து கேட்கக்கூடிய அளவிற்கு 2021 தேர்தலில் நாம் தமிழ் 31 லட்சம் வாக்குகளை பெறுது. அன்னைக்கு விஜய் கட்சி தொடங்கல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் 36,50,000 ஓட்டு பெறுது. இப்போ விஜய் கட்சி தொடங்கிட்டாரு. அப்போ 2021 24க்கு நாம் தமிழ் கிடைச்ச அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து 5 லட்சம் ஓட்டு அதிகமாக கிடைச்சிருக்கு. 24 கட்சி தொடங்க பிறகு விஜய் ரசிகர்கள்லாம் நாம் தமிழ் ஓட்டு போட்டான்னு வச்சா கூட 5 லட்சம் ஓட்டு தான் அதிகமாக இருக்கு. அப்போ அந்த 5 லட்சம் ஓட்டு தான் தாவேக்கோட ஓட்டா? சார், சட்டமன்றம் நாடாளுமன்றம் செக்மெண்ட் நம்ம பிரிச்சு பார்க்கணும்ல சார்? 31 கூடியிருக்கோம். ஆமா, கூடியிருக்கீங்க. அந்த 5 லட்சம் தான் கூடியிருக்கு. சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ நாம் தமிழ் கட்சியுடைய ஓட்டும் குறையல. புதிதா ஒன்ற ஓட்டு 5 லட்சம் ஓட்டு. மொத்த ஓட்டுமே விஜயோட ஓட்டு. 36 லட்சம் ஓட்டு தான் அவருக்கு இருக்கு. அப்போ அதுக்கு தான் இவ்வளவு பில்டப், இவ்வளவு மாசம் கிரியேட் பண்றீங்களா? அந்த 8 விழுக்காடு தானே இப்ப அவருக்கு. 2025 பிப்ரவரி மாதம் வந்து இங்க கூட்டம் நடைபெறுது ஈரோட்ல இடைத்தேர்தல். ஈரோடு இடைத்தேர்தல 2023 வாங்கின இடைத்தேர்தலை விட நாம் தமிழ் கட்சி 12,000 ஓட்டு அதிகமாக 24,000 ஓட்டு வாங்குது. 12,000 ஓட்டு வாங்கணும், 24,000 ஓட்டு வாங்கணும். எதிரிகள் யாருமே கிடையாது, களத்துல யாருமே எதிரி இல்ல. அப்போ கடுமையான விமர்சனங்களை தாவேக்கா மீது நாம் தமிழ் வச்சிருச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் விமர்சிக்கல தாவேக்காவை. ஆனா 2025 சட்டமன்ற ஈரோடு இடைத்தேர்தல் போது தாவேக்காவை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டோம். பண்ணிய பிறகு அவன் நமக்கு ஓட்டு போட போறது இல்லை. புரியுதா உங்களுக்கு?
முன்னாடியாவது ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஈரோடு இடைத்தேர்தலில் ஓட்டு போட வாய்ப்பே கிடையாதுன்னா நீ அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் நடுவில் லாரி போட்டு அடி வந்து சாவன்னு சொல்லி சொன்னது தாவேகா தொண்டர்கள் எல்லாத்தையும் போய் சேர்ந்துருச்சு. நிச்சயமாக தாவேகா தொண்டை இவனுக்கு யார் நாம முடிச்சு போட்டுக்க மாட்டோம். அப்போதானே தீவிர பெரியார் எதிர்ப்பை வந்து திரு சீமான் அவர்கள் வந்து முன்வைக்கிறோம். வலதுசாரிகள் பாரதிய ஜனதாவோட வாக்குகள் ஒருவேளை உங்களுக்கு வந்திருக்க கூடும் என்ற அரசியல் விமர்சகர்கள் அந்த பார்வை முன்வைத்தார்கள். அப்படியெல்லாம் பாஜக காரனா நாம முடிச்சுக்கு ஒருபோதும் ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி சொல்வது என்பது ஒரு மக்கள்கிட்ட மாற்று அரசியலை முன்னெடுத்து வைக்கிற போது உங்க ஓட்டே கிடையாது, இது அவருடைய ஓட்டு, இது இவருடைய ஓட்டு, இது நாம் தமிழர் கட்சி கிடைச்ச ஓட்டு. 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி களத்து நின்று தற்சார்பு பொருளாதார கொள்கையை பேசி தமிழர் இன மொழி பிரச்சனையை பேசியதால் கிடைத்த ஓட்டை ஒழிய எவருடைய ஓட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஓட்டும் எவனுக்கும் யாருக்கும் போகாது. வேணா ஒரு ரசிகராக இருந்திருப்பாங்க, ஒரு அதிக கிரேஸ் வந்து அவர் கட்சி தொடங்கிட்டாரு, சரி அண்ணன் நம்ம விஜய் ஆதரிக்கிறாரு அப்படி விஜய் தம்பின்னு சொல்றாருன்னா ஒரு 1000 பேர் ஒரு 5000 பேர் அதிகபட்சம் போடலாம். மொத்த தமிழ்நாடுன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவில் நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டு என்பது அது ஆர்கானிக்கா குரோத். 1.1 விழுக்காடு 4 விழுக்காடு 7 விழுக்காடு 8 ஆர்கானிக் குரோத் ஆயிருக்கு. கொள்கைகள் வார்த்தை ப்ரூவன் ஓட்ஸ். இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஓட்டு. ஆனா தாவேகாவுக்கு நிரூபிக்கப்படாத ஓட்டு. உண்மையா சொல்ல போனா தாவேகாவுடைய கூட்டத்துல ஒரு 50,000 பேர் கலந்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த 50,000 பேர்ல கிட்டத்தட்ட 40,000 பேர் விஜய் பார்க்க வந்தவர்கள். ஒரு மாவட்டம் முழுக்க நடைபெறுது. 10 தொகுதி வராங்க. 10 தொகுதிக்கு 50,000 பேர் வராங்கன்னா அதுல 10,000 பேர் வேணா விஜயினுடைய கட்சியில சேரலாம்னு நினைக்கக்கூடிய ஓட்டர்ஸா மாறலாம். 40,000 பேர், நான் சொல்ல 90 விழுக்காடு கிட்டத்தட்ட பார்க்க வந்துடும். ஏன்னா நான் களத்துக்கு போய் கரூர்ல கேட்ட பிறகு தெரிந்து கொண்டது யாருமே கட்சியில இல்லை, யாரும் ரசிகராகவும் இல்லை, பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போனவங்க தான் பல பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால இது ஓட்டாவும் மாறாது. இது யாரை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா ஆளுங்கட்சிகளை அதிகாரத்திற்கு போக டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா இது அவங்களுடைய ஓட்டர்ஸ் தான். அந்த ஓட்டர்ஸ் கூட்டம் தான் வருது. நாம் தமிழர் கட்சி ஓட்டர்ஸ் கூட்டம் கருத்தியலான கூட்டம், ஒரு ரசிகன் பிம்பத்தில் போய் நிக்க போற கூட்டமும் கிடையாது. இது ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற கூட்டமும் கிடையாது. இதை விட பல மடங்கு வளர்ச்சியை 2026 நாம் தமிழர் கட்சி பெறத்தான் போகிறது. அப்போது நாம் சந்திக்க தான் போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கா, தாவேகா டிஸ்டர்ப் பண்ணிருக்கா, டிஸ்டர்ப் பண்ணலையான்னு உங்களுக்கு தெரியும். அதனால அந்த ஓட்டுக்காக நம்ம அவரை எதிர்க்கல. அவர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருவாரு இல்ல நம்மளை விட தாண்டி போயிடுவாருங்க எதுக்கல. அது ஒரு தவறான கருத்தியல் முன்வைக்கப்படுது. இங்க இந்திய நிலப்பரப்புல இப்படி ஒரு அரசியல் கட்சி கட்டமைக்கப்பட்டதே இல்லை. நீங்க ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌடா அது மாறணும், அது மக்களுக்கான அரசியலை பேசணும். உண்மையிலே இந்த ஓராண்டு காலத்துல விஜய் அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. அவர் எல்லாத்தையுமே தன் வீட்டுக்கு தான் வளைச்சாரு. நீங்க வந்து தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர் போராட்டம் திமுக எதிராக கடுமையா நடைபெறுது. தொடர்ச்சியா களத்துல போய் நாம் தமிழர் கிட்டத்தட்ட 4 முறை அண்ணன் சீமான் போய் இந்த பனகல் மாநில போய் உட்கார்ந்தாரு. தமிழ்நாடு முழுக்க நடக்கூடிய பரந்தூர் போராட்டமாக இருக்கட்டும், எல்லா களத்துக்கும் கவின் படுகொலையா இருக்கட்டும், திருப்போணம் அஜித்குமார் படுகொலையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே களத்தை போய் நாங்கள் ரித்தனியாவுடைய மரணத்துக்கும் போய் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆனா இவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தும் கூட இவர் வந்தா கூட்டம் கூடிரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கூட்டம் கூடுத கரூர்ல. இங்க என்ன சொன்னீங்க, இங்க ஒரு போராட்டம், இந்த போராட்டத்துக்கு நான் வந்தா கூட்டம் கூடிரும் அண்ணா அப்படின்னு 4-5 பேரை அவர் வீட்டுக்கு வர வச்சாரு. இப்போது கூட கரூர் மக்களை வந்து வீட்டுக்கு வர வைக்கத்தான் திட்டம். வீட்டுக்கு வர வைக்காம வீடியோ காலில் பேசியிருக்காரு. வீட்டுக்கு வர வச்சா இன்னும் கொஞ்சம் விமர்சனம் ஆகும் அப்படிங்கிறது. அந்த செயல்பாட்டை தான் நம்ம எதிர்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? மற்றபடி விஜய் அப்படிங்கிற தனி மனிதனையோ அந்த கட்சியினுடைய தனி மனிதர்களையும் நம்ம விமர்சிக்கிற அந்த கட்சி ரொம்ப தவறா உருவாகுது. உருவாகும் போதே அது விசச்செடியா வளருது. இந்த விசச்செடியா வளருது. நாளைக்கு இது அதிகாரத்தை நோக்கி போனா என்ன ஆகும்? ஒரு சின்ன சிக்கலுக்கே கரூரை விட்டு தலைமறைவான நீங்க நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க ஜல்லிக்கட்டு போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், மீத்தேன் போராட்டம், இல்ல ஹைட்ரோகார்பன் போராட்டம், இல்ல பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை மாதிரி போராட்டம் அடிக்குது. என்ன பண்ணுவீங்க? என்ன முடிவெடுக்குன்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு சுய சிந்தனை இல்ல, அடிப்படை புரிதல் இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துல நிக்கணும், அதுதான் மக்களோடு மக்களோடு நில்லுன்னு அண்ணா சொன்னாரு, மக்களோட வாழ்னு சொன்னாருங்கிற அடிப்படை புரிதல் இல்லாம களத்தை விட்டு ஓடி போற நீங்க அதிகாரத்துக்கு வந்து முதலமைச்சர் ஆனா என்ன ஆவீங்க? முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எப்படி கையாளணும் தெரியல. ஒரு அந்த போராட்டத்தை தன்மையப்படுத்தணும்ல, அந்த மக்கள் கூட போய் நிக்கணும்ல. அது நிக்காம நீங்க 11 நாட்கள் சைலண்ட் மோடுக்கு போய் பனையூருக்கும் பட்டினப்பாக்கத்துக்கும் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்க நீங்க அதிகாரத்தை நோக்கி வந்தா என்ன ஆவீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்புறோம். விமர்சனம் தான் செய்யறோம். இவர் அழிஞ்சு போனோம், அவரை ஜெயில பிடிச்சு போட்டுருங்க, அதை கட்சியை தடை பண்ணுங்க நம்ம சொல்லல. நாங்க அவதூறு பரப்பல, வன்மம் கிடையாது, கேள்வியில் எழுப்புறோம். இந்த இதுக்கு நீங்க முழுமையாக பொறுப்பேற்றுக் கொண்டு வருத்தம் தெரிவித்து இனிமேல் என் கூட்டத்தில் இப்படி நடக்காது, என் கூட்டத்துக்கு குழந்தைங்க வராதீங்க, பெண்கள் வராங்க, என்னைக்காவது கண்டிச்சிருக்காங்க? கண்ணுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துல பேசிட்டு இருக்காரு, ஒருத்தன் மரத்துல ஏறான், டேய் இப்படி ஏறாதடா கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்ல மாட்டாரு. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறான், சொல்ல மாட்டாரு. ஏர்போர்ட்டுக்கு வராதீங்க, இப்படி என் கூட்டத்தில் அப்படி ஆயிரக்கணக்கான செருப்புகளை பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு, என் கட்சி கொடி சாக்கடையில் கிடக்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. இது சொல்வது ஒரு அரசியல் படுத்தணும்லாங்க. கூட்டத்தை பூராமே வந்து ஜென்னிசர் தலைமுறை 16 இருந்து 22 வயசுல உட்காந்துருக்கான். அவனே அரசியல் படுத்த ரசிகன்.
எப்படி ரோகிணி தியேட்டர்ல வந்து கதவை திறந்தோடனே உள்ள ஓடி போய் டிக்கெட் பார்க்க படம் பார்க்கணும், அதே போல வந்துட்டாரோன்னு ஓடுறான். இப்படி அன்னைக்கு நடந்ததை பாத்தீங்கன்னா பேருந்து அவர் கிரௌடு ஃபுல்லா இருக்கு, பேருந்து இப்படி வந்து நிக்குது. இப்போ நீங்க அந்த பேருந்து நின்ன இடத்துல ஒரு 500 பேர் நின்றுப்பான், 500 இருந்து 1000 பேர் நின்றுப்பான். இப்போ இந்த பேருந்து அவனை கிழிச்சுக்கிட்டு உள்ள வரும்போது அவன் எல்லாம் பின்னாடி வர்றான். அவன் பின்னாடி வரும்போது எல்லாரும் அவரை பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி தள்ளி 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 பின்னாடி போகும்போது பொத்து முன்னாடி விழுந்தா கூட சமாளிச்சிருப்பாங்க. முன்னாடி ஒருத்தன் விழுறான்னா இவன் மேல விழக்கூடாதுங்கிற கான்சியஸ் இருக்கும். பின்னாடி இது குழந்தையா, கர்ப்பிணி பெண்ணா, தாயா, யாரும் தெரியாது. அவன் தளபதியை பார்க்கணும், பின்னாடி பின்னாடி பின்னோக்கி போகும்போது பொத்துன்னு விழுந்து அதுலதான் இந்த கூட்ட நெரிசல், உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கிறது. இது யதார்த்தமான உண்மை, மக்கள் சொன்னது. அப்போ இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள நீங்க வந்தா சிக்கல் ஏற்படுங்கிற அடிப்படை புரிதல் உங்களுக்கு இல்லையே. காவல்துறை சொல்லும் போது கூட நீங்க எச்சரிக்கலையே. சரி, இது முடிஞ்சிருச்சுல, நீங்க ஊரை விட்டு வந்துட்டீங்க, 4 நாள் ஆயிடுச்சு, வீடியோ போட்டீங்கல்ல, வீடியோல அங்க அந்த உயிரிழந்துக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனிப்பட்ட முறையில நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். என் கூட்டத்துக்கு வந்து நீங்க இப்படி இறந்து போயிட்டீங்க, குழந்தைங்க இறந்திருக்காங்க, 2 கர்ப்பிணி தாய்மார்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம நேரா இதை எப்படி பொலிட்டிக்கலா கிளைம் பண்ணான்னு சொல்லி, அதுவும் இந்த மாடுலேஷன் தான் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங். மாடுலேஷன் இரிட்டேட்டிங் பாடி லாங்குவேஜா இருந்துச்சு. சிஎம் சார், உங்களுக்கு என்ன ஏதாவது பழி வாங்கணும்னா நீங்க என்ன பழி வாங்க, அவங்கள விட்டுருங்க. இந்த மதராசி படக்கு இன்டர்வெல்ல சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு, நீ முடிஞ்ச அவளை தொடரா அப்படின்னு. வீரம் படத்துல அஜித்குமார் சொல்லுவாரு, நீ அவங்கள தொடரணும், என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம், ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு. சினிமா இன்டர்வல் பிளாக்கு சரியா இருக்கும், அது கூஸ்பம்ஸை உருவாக்கும், அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கும். இது ஒரு 41 பேர்னு சொல்ல முடியாது, 2 கர்ப்பிணி தாய்மார்கள், 43 மரணம். இன்னும் இன்னைக்கு ஒரு காலைல ஒரு பையனுடைய முகத்தை பார்த்தேன், மிதிச்சு தோல் இருக்கு பாருங்க, தோல் பிஞ்சிருச்சு, மிதிச்சு தோல் பிஞ்சிருச்சு. அங்க இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணு, அந்த பெண்ணுடைய வயிற்றுல மிதிச்சு வயிற்று தோல் இருக்கு பாருங்க, ஸ்கின்னு கலந்துருச்சு. அப்படி ஃபோர்ஸை மிஞ்சிருக்கான். அதுல 70 விழுக்காடு மது போதையில் இருந்திருக்கான். கரூர்ல கூடிய 2 டாஸ்மாக்ல 5 மடங்கு சேல்ஸ் அன்னைக்கு அதிகமா இருக்கு. நான் வந்து ஆதாரப்பூர்வமான அறிக்கை சொல்றேன். 2 அப்போ குடி, அவன் என்ன நடக்குது ஏது நடக்குது அவரை மட்டும் தான் பாக்குறான். அவ்வளவு கொடுமை நடந்திருக்கு. குறைந்தபட்சமா வருத்தம் தெரிவிக்காம அதை பொலிட்டிக்கலா கிளைம் பண்ண சிஎம், உங்களுக்கு என்னைய பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்க, அவனை விட்டுருன்னா இது என்ன மாதிரியான அரசியல்? இதை நம்ம எதிர்க்கணுமா இல்ல இதை வேடிக்கை பார்த்து கடந்து போறதா? அந்த அணுகுமுறையே ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. அந்த அணுகுமுறையே தப்பு. அந்த வீடியோல அவர் பேசுன அந்த பாடி லாங்குவேஜும் அதுவும் அவர் வந்து அது லைட்டிங் போட்டு செட் பண்ண சினிமாட்டிக்கா தெரிஞ்சிருக்கிறதுக்காக செட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டா அப்ப நமக்கு வந்து கேள்வி எழுதல. நீங்க அப்படின்னா இப்போ சிஎம் வந்து உங்களை பழி வாங்கியிருக்கான்னு தெரியல, அப்ப ஏன் நீதிமன்றத்துல வந்து இது சதின்னு சொல்லி வழக்கு போடல? இது வரைக்கும் நீ வழக்கே போடலையே. நீதிமன்றத்துல போய் இவங்க சதி, சிஎம் பழி வாங்கிட்டாரு, செந்தில் பாலாஜி பழி வாங்கிட்டாரு, கூட்டத்துல குண்டர்கள் புண்டாங்க எதுவுமே சொல்லல. நீதிமன்றத்துல போய் புசி ஆனந்த் ஜாமீன் கேட்டிருக்காரு, இது ஒரு விபத்து. வெளியே பேசும்போது சதி, நீதிமன்றத்துக்கு போனா விபத்து. அதான் மாவட்ட செயலர் மதியழகனை கைது பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன எதுக்கு கேசமா தேடுறீங்க அப்படின்னு மதியழகனை கோர்த்து விட்டுருக்காங்க. ஒரு கட்சி தவறே செய்திருந்தாலும் கூட அந்த கட்சிக்காரனை விட்டு கொடுக்கலாமா? தலைவன் வந்து பெயில் போட்டிருக்காங்க. யாருக்கு? இவருக்கும் 2 பேருக்கும் முன்ஜாமீன், அவருக்கும் சேர்த்தான பெயில் போடணும். நீங்க ஒரு எஃப்ஐஆர்ல பெயில் கேட்கறோம்னா எஃப்ஐஆர்ல இருக்கிற 4 பேருக்கும் கேட்கணும். அதான் 4 பேருக்கும் சேர்த்து பெயில் கேட்கலாம். அவர் உள்ள இருக்காருங்க, இவங்க 2 பேரும் வெளியே இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க இதை வச்சு அவருக்கு ஈஸியா பெயில் வாங்கிடலாம். மதியழகனுக்கு, மதியழகன் மனைவி இன்னைக்கு வந்து கண்ணீரும் கம்பளையுமாக அழுது கொண்டிருக்காங்க. அப்படி ஒரு குடும்பமே தத்தளிச்சு நிக்குது. தத்தளிச்சு நிக்கிற கட்சிக்காரனையும் கைவிட்டாரு, வந்த மக்களையும் கைவிட்டாரு, தொண்டனையும் கைவிட்டாரு. அப்படிங்கும்போது நமக்கு கேள்வி எழுது. அந்த கேள்வியை தான் நம்ம எழுப்புறோம். இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வைக்கக்கூடிய இந்த அரசியல், குறிப்பாக இப்போது இந்த விஜய் அவர்களுடைய இந்த கடைசியான அந்த மதுரை மாநாட்டில் கூட எம்ஜிஆர் மற்றும் அண்ணா அவர்களினுடைய புகைப்படத்தை வைத்து எப்படி 67, 77 அது போல ஒரு 26 2026 ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருந்தாரு. இதற்கும் திரு சீமான் அவர்கள் விமர்சனம் செய்யும் பொழுது மறைந்த தலைவர்களை கடுமையாக சாடுகிறார் இல்லையா? இதுல வந்து அவருக்கு என்ன கெயின் கிடைச்சிரும்? மறைந்த தலைவர்களை எப்படி சகட்ட மணிக்கும் சாடுறதில்ல, அவர் எதுவும் தங்களுடைய அரசியல் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு நினைச்சுதான் இந்த மாதிரியான கருத்து இல்ல. அந்த கருத்தை வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. என்ன சொன்னார் அப்படின்னா, இவர் சனிக்கிழமை வாராரு, திமுகவை தோற்றுவித்த அண்ணாதுரையையும் அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆரையும் தூக்கிட்டு வராரு. இது ஒரு சனியா அது ஒரு சனியா? அவர் சொன்னது வந்து அண்ணாதுரை எம்ஜிஆர் இல்ல, திமுக அதிமுகங்கிற 2 கட்சியை தான் சொன்னார். அந்த கட்சியை கிளைம் பண்ணும்போது இவங்க அந்த கட்சி தலைவரை கிளைம் பண்ண நினைச்சாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணாதுரையுடைய கோட்பாடுல மேடையில பலமுறை சொல்லியிருக்காரு. விமர்சனம் உண்டு.
எம்ஜிஆர் குறித்து பாயும் புலிகளுக்கு 10 கோடி அள்ளி கொடுத்த வள்ளல் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் நம்ம வந்து கொண்டாடுறோம். ஈழத்தமிழர் விவகாரத்துல எம்ஜிஆர் அவர்கள் 100 விழுக்காடு சரியா இருந்தாரு. அவர் இன்னொரு 5 ஆண்டு உயிரோடு இருந்தா ஈழம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதா தலைவருடைய நிலைப்பாடும் சீமான் நிலைப்பாடும் எங்களோட நிலைப்பாடும். அந்த அடிப்படையில் எம்ஜிஆரையும் அண்ணாவையுமே நாங்கள் மதிக்கிறோம். அண்ணாதுரை இருந்தவரை தமிழ்நாட்டில் வந்து ஊழல் அரசியல் தொடங்கல. அண்ணாதுரைக்கு பிறகுதான் அந்த ஊழல் அரசியல் 1.5 ஆண்டுகள் தான் அவர் இருந்தாரு. அவர் இருந்த வரைக்கும் சொல்றேன், அவர் இருந்த வரைக்கும் ஒரு நேர்மையான அரசியல் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அவர் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கல, பணம் சம்பாதிக்கவும் யாரையும் விடல. ஒரு நேர்மையா ரொம்ப எளிமையா தான் அவர் இருந்தார். தன்னுடைய பதவியேற்பு விழா கூட தன்னுடைய மனைவி ராணி அவர்களை வந்து வரக்கூடாது சொன்ன அப்படி தலைவர் தான் அவரு. அப்ப அவரை நம்ம வந்து எந்த இடத்துலையும் கொச்சைப்படுத்தல, அசிங்கப்படுத்தல. அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு? அந்த கட்சி இன்னைக்கு ஊழல், பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு, பல்வேறு ஆற்றுமல் கொள்ளை, கனிம வள கொள்ளையிலிருந்து, வாரிசு அரசியலிருந்து, குடும்ப ஆட்சியிலிருந்து அது ஒரு தவறான கட்சியாக போயிருச்சு. கடுமையான விமர்சனம் வைக்கிறோம். அந்த ரெண்டையும் திராவிட கட்சிகளை விமர்சனம் தான் சொன்னாங்க ஒழிய அந்த தலைவர்களை என்ன சீமான் விமர்சனம் இல்லை. அது தவறா புரிந்து கொள்ளப்பட்டு அது தவறான விமர்சனம் வைக்கப்படும். இன்னொன்னு, இறந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி தான் நாம் தமிழ் கட்சி அரசியல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக, மண்ணுக்காக, மொழிக்காக போராடிய எல்லோரையும் மதிக்கிறோம், போற்றுக்கிறோம். பெரியார் விவகாரத்துல பெரியாரை மட்டுமே தூக்கி பிடிக்காதீங்க. பெரியார் மட்டுமே சமூக நீதி பேசினாரு, பெரியார் மட்டுமே சாதி ஒழிச்சாரு, பெரியார் மட்டுமே பெண்ணிய விடுதலை பேசினாருன்னு சொல்லாதீங்க. இங்க ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தச பண்டித் தொடங்கி பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க. வைகுந்தர் வள்ளலார் தொடங்கி பல்வேறு பேர் இங்க சமூக நீதிக்காக பேசியிருக்காங்க, சமத்துவத்துக்காக பேசியிருக்காங்க. இங்க விடுதலை போராட்டங்கள்ல பல்வேறு தலைவர்கள் போராடி இருக்காங்க. பாரதியும் வஉசியும் பண்ண தியாகத்தை விட யாருங்க தியாகம் பண்ணிடல அப்படின்னு எல்லாரையும் போடுறோம். உங்களுக்கு ஒரு பெரியார் தான், எங்களுக்கு 1000 பெரியார்னு போடுறோம். அந்த இடத்துல தான் நாங்க விமர்சனம் பண்ற ஒழிய அவர்களை கொச்சைப்படுத்தி தான் நாங்க வளரணும், அதை வச்சு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணணுங்கிற அவசியம் நாம் தமிழ்ச்சி இல்லை. ஒரு பிராண்டா நீங்க உருவாக்கி வச்சுக்கிற எங்களுக்கும் பிராண்ட் இருக்கு. எங்க தலைவர்கள் இங்க மறைக்கப்பட்டாங்க, மறைக்கப்பட்டவர்களை நாங்க வெளிக்கொண்டு வரோம் அப்படின்னு நம்ம பேசுறோம். அதே போல சார், உயிர்மை நேயம் என்ற ஒரு கருத்தியல் வந்து வைப்பீங்க. மனித நேயத்தை தாண்டி உயிர்மை நேயம், காக்கா சிட்டுக்குருவிக்கு கூட நாங்கள் வந்து பாடுபடுறோம் அப்படின்ற கருத்தியலை தான் நீங்கள் தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்கீங்க. அதை தொடர்ந்து கால்நடைகளுக்கான மாநாடு வந்து நடத்துனீங்க. அதே போல் இப்போது மரங்களுக்கான ஒரு மாநாடையும் இப்போ நடத்த போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுபோல் கடலுக்கான மாநாடுகள் வந்து நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இவங்களெல்லாம் பார்த்து பொதுவெளியில் வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது, இவங்களுக்கு ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு வருவாங்க, ஓட்டை பிரிப்பாங்க, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக மீண்டும் ஒரு ஆட்சிக்கு மீண்டும் வர்ற அளவுக்கு இவங்க ஓட்டை பிரிச்சுட்டு போயிடுவாங்க, இவங்களுடைய இதுதான் ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்க எலெக்ஷனுக்கு ஸ்ட்ராட்டஜியோட ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் மரங்களுக்கான மாநாடு, கடல்களுக்கான மாநாடு. ஸ்ட்ராட்டஜினா என்ன சொல்கிறீங்க? ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதா? இலவசம்னு நீங்கள் பெண்களுக்கு 2000 ரூபா, 4000 ரூபா நாங்கள் தரோம், இல்லை கிரைண்டர் தரோம், நாங்கள் வந்து சோனி டிவி தரோம், இல்லை உங்களுக்கு வந்து ஐஃபோன் தரோம், ஆப்பிள் லேப்டாப் தரோம் அப்படின்னு சொல்கிறது ஸ்ட்ராட்டஜியா? நாம் தமிழ்ச்சி உயிர்மை நேயம் பேசுறதுனால தான் மரங்களின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடல் மாநாடு, மாடுகளின் மாநாடு போடுது. இதெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, நாம் தமிழ்ச்சி செயல்பாட்டு வரைவு தேர்தல் அறிக்கை வரும்போது தெரியும் ஏன் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. இன்னைக்கு கடலுக்குள் இருக்கக்கூடிய பெரிய உயிரினம் திமிங்கலம் இறந்து போகுது. காட்டினுடைய பெரிய உயிரினம் யானை இறந்து போகுது. ஏன் இறந்து போகுதுன்னு எவனாவது கேள்வி கேட்டிருக்கானா? இந்திய அரசியல்லையே ஒரு கட்சி காட்டுக்குள் வாழக்கூடிய யானையும் கடலுக்குள் திமிங்கலம் ஏன்டா இறந்து போகுதுங்கிற கேள்வி கேட்குது. ஏன்னா இந்த பூமி நஞ்சாயிருச்சு. நாசக்கார திட்டங்களை போட்டு மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட், கூடக்குளம், அணுவலி போன்ற 800 போன்ற கல்பாக்கம் போன்ற திட்டங்களை போட்டு ஒட்டுமொத்தமான நிலத்தை நாசமாக்கிட்டான், கடலை நாசமாக்கிட்டான், நீரை நாசமாக்கிட்டான். அதனால அது கெட்டு போயிடுச்சு. அப்ப இதுக்கு மாற்று என்ன? இதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத சீமான் பேசுறாரு. நீங்க மரங்கள் இல்லாமல் மழை இல்லை, மலைகள் இல்லாம அருவி இல்லை, அருவி இல்லாம ஆறு இல்லை, ஆறு இல்லாம நீர் இல்லை, நீர் இல்லாம சோறு இல்லை, சோறு இல்லாம உயிர் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதோட ஒரு தொடர்ச்சி தான், ஒரு சங்கிலி தான். அப்ப அந்த மரங்களை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது. மரங்களை காப்பாற்றும் போது காடுகள் காப்பாற்றப்படுது, காடுகள் காப்பாற்றப்படுது மலைகள் காப்பாற்றப்படுது, மலைகள் காப்பாற்றப்படும் போது இங்க வந்து நிலங்கள் காப்பாற்றப்படுது. அப்போ ஒரு பெரிய சுழற்சி இருக்குது. கடல் நமக்கு வந்து இன்னைக்கு எப்படி இங்க ஒரு இயற்கை விவசாயம் பண்றோமோ அப்படி கடலுக்குள்ள ஒரு இயற்கை விவசாயம் வந்து மீன்பிடித்தல். அந்த மீன்பிடித்தல் கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்கு வந்து 1 லட்சம் கோடியே ஆண்டு வருவாயா கொடுக்குது. லட்சக்கணக்கான மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு. அப்ப அந்த கடல் ஏன் கெட்டு போகுது? கடலுக்குள்ள கூடிய மீன்கள் எப்படி செத்து கரை ஒதுங்குது? கடலுக்குரிய திமிங்கலம் எப்படி செத்து கரை ஒதுங்குது? கடலுக்குள்ள கடல் ஒரு பகுதியில 30 விழுக்காடு பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்குன்னு சொல்றாங்க. பிளாஸ்டிக் கழிவுகள் எப்படின்னா, நம்ம சென்னையில வெள்ளம் வருது, வெள்ளத்துல பிளாஸ்டிக் கழிவுகள் அடிச்சுட்டு போகுது, கடலுக்குள்ள போகுது. குப்பையை கொண்டு போய் கடல்ல கொட்டுறான், கழிவை கொண்டு போய் கடல்ல கொட்டுறான். அப்ப அந்த கடல் மாசடைஞ்சுக்கிட்டு, நிலம் மாசடைஞ்சு போல கடலும் மாசடைஞ்சுக்கிட்டு. அதை யார் பேசுறது? அதை பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறான்ல. நீங்க வந்து வெறும் தேர்தல் அரசியல், வெறும் வெற்றி தோல்வியை மட்டும் தீர்மானிக்கிறீங்க. இதை பேசுவதற்கும் இங்க ஆள் வேணும். நீங்க இதே மாடுகளுடைய மாநாடு போட்ட பிறகு
தேனியில வந்து மாடுகள் மேய்ப்பதற்கான சீமான் அவர்கள் சென்ற பிறகு அதுல கூட ஒரு விஷயம் கற்பிக்கப்படுகிறது. அதுல சாதிய உள்நோக்கம் இருக்கிறது. திரு சீமான் அவர்கள் சில சமூகங்களை எல்லாம் குறிப்பிட்டாங்க. கேஎன்ஆர் மட்டும் திருச்சியில 2000 மாடு வச்சிருக்காரு. கேஎன்ஆர் என்ன சமூகம்? ஐ பெரியசாமி தெரியுமா உங்களுக்கு? அமைச்சர் 2000 மாடு வச்சிருக்காரு. 5000 மாடு வச்சிருக்காரு நாட்டு மாடு. மதுரை மூர்த்தி அமைச்சர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி நாட்டு மாடு 1000 மாடு வச்சிருக்காரு. அவங்கலாம் என்ன சமூகம்? தமிழ்நாட்டில் ஆடு மாடு மேய்க்காத ஒரு சமூகத்தை காட்டுங்க. ஆடு மாடு இவர் மேய்க்க மாட்டாருங்க, இந்த சமூகம் மேய்க்காது. தமிழ்நாட்டுடைய ஐயங்கார் வீட்டில் எத்தனை வீட்டில் மாடு இருக்கு தெரியுமா? திருச்சி திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ஐயர்கள் வீட்டில் எல்லார் வீட்லையுமே ஒரு பசு மாடு வச்சிருப்பாங்க. கோமாதா எங்கள் குலமாதான்னு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. மாடு இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் கோணாரா? மாடு மேய்ச்சம் பூரா கோணாரு. இந்த புரிதலே ஒரு தப்பு. இவர் தான் மரம் ஏறுவாரு, இவர் தான் மாடு மேய்ப்பாரு, இவர் தான் ஆடு மேய்ப்பாரு, இவர் தான் மீன் நாடார் மீன் பிடிக்கிறாங்க, மீன் பறவர் இருக்காங்க, மீன் பறையர் இருக்காங்க, பல சமூகங்கள் இருக்கு. ஏங்க டாடா ஃபிஷிங் இருக்கு, மீனவர் அவரு. அம்பானி குரூப் வந்து மீன் பிடிக்குது, அதானி குரூப் மீன் பிடிக்குது. அவன்லாம் மீன் பிடிக்கலாம். நாங்க மீன் கடலுக்கான மாநாடு போட்டா இது மீனவர்களுக்கானது. இன்னைக்கு பனைமரங்களை வைத்துக் கொண்டு சமூகத்தினுடைய பெருமை அங்க வந்து சுட்டி காட்டும் பொழுதுதான் அப்போ மீண்டும் வந்து இந்த சாதித்துவத்தை வந்து அவர் வந்து பெருமையை பேசுறாரு. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிற பாரதிதாசன் கோட்பாடு தான் நாம் தமிழ்ச்சியின் கோட்பாடு. சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கள் நீதி உருவால் நெறிமுறைகள் இட்டார் பெரியார் இடாதோர் இழிகுலத்தோர் அப்படிங்கிறது நாம் தமிழ்ச்சியுடைய கோட்பாடு. அவைய சொன்ன கோட்பாடு தான். புரியுது உங்களுக்கு? சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவங்கிற பாரதியின் கோட்பாடு தான் நாம் தமிழ்ச்சியின் கோட்பாடு. பணத்தி என்பதை விடா பறச்சி என்பதை எழுதுறா, இறைச்சி தோல் எலும்பினுள் இலக்கமிட்டு இருக்குதோ அப்படிங்கிற கோட்பாடு தான் எங்களுடைய கோட்பாடு. சாணி கூட உதவும், சாதி உதவாது அப்படிங்கிறத எங்க கோட்பாடு. சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படிங்கிறதா நாம் தமிழ் கோட்பாடு. சாதி பார்ப்பவன் தமிழன் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லை, சாதி பார்ப்பவன் தமிழனே இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோட்பாடு. அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழ்ச்சி இந்த தேர்தல் அரசியல் அணுகுது. சமூக நீதி அடிப்படையில சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா சமூகங்களுக்கான பிரதித்துவம் கொடுக்கப்படணும்னு சொல்றோம். இந்த சமூக கட்டமைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத இந்த வரலாறை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்னைக்கு காந்தாரா படம் எந்த அரசியலை பேசுதோ அதுதான் நாம் தமிழ்ச்சி பேசுது. நிலமும் வளமும் சார்ந்த மக்களுடைய தொழில்களை நீங்க ஒரு கார்பரேட் முதலாளிகள் வந்து பண்ணையார்கள் அடக்கி ஒடுக்க பார்க்கறான். அதை வந்து காந்தாரா படம் பேசுது. நாங்க அதை தான் பேசுறோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று எப்படி உருவாச்சு, சமூகங்கள் எப்படி உருவாச்சு, நாம எல்லாருமே குறப்பய மக்கன்றாரு. இங்கெங்க சாதி பெருமை இருக்கு? ஏன் மரவனும் குறவன் தாண்டா, நாடாரும் குறவன் தாண்டா, பரதவனும் குறவன் தாண்டா, பறையரும் குறவன் தாண்டா, குறக்குடியிலிருந்து தான் குறிஞ்சி நிலத்துல இருந்து அந்த முருகனே குறவன் தாண்டா அப்படின்னு பேசுறாரு. இதை யார் பேசுவா? இந்தியாவில், தமிழ்நாட்டில் எந்த கட்சி தலைவர் பேசுவாரு? இங்க சாதி ஒழிப்பு, சமூக நீதி, அம்பேத்கர், பெரியார்னு பேசுறவங்க கூட இதை பேச முடியாது. சீமானால தான் பேச முடியும். அவரு இமானுவேல் சேகரனாருக்கும் போய் என் தாத்தா இமானுவேல் சேகரன் மாலை போடுவாரு, அங்கேயும் போவாரு. அது யாரு போக முடியும்னா அண்ணன் சீமானால மட்டும் தான் போக முடியும். சுந்தரலிங்கனாருக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் ஒரே மேடையில பதாக வச்சு 2 பேரும் என் பாட்டன்கள் என்று 2 பேரையும் கொண்டாட முடியும் என்றால் அது நாம் தமிழ் கட்சியால மட்டும் தான் முடியும். நாங்க ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறோம். நாங்கள் பேசுகிற வரலாறு என்பது பிரிவினைக்கு இல்லை, இணைப்பதற்கு. இப்படி குறவர்கள் உருவானாங்க, இப்படி இடையர்கள் உருவானாங்க, இப்படி வந்து தேவேந்திர குல வேளாளர் உருவானாங்க, இதுல இருந்து இந்த சமூகங்கள்லாம் உருவாச்சு. இதுதான் நம்முடைய வரலாறு. நம்ம எல்லாருமே ஒரு தாய் குடிதான், ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம், ஒரே நிலத்துல வாழ்றோம் அப்படிங்க. இதை வந்து ஒரு உலக வரலாறு, உலகம் முழுமைக்கும் காடுகளை தான் தோணா பழங்குடியின மக்களை தான் இருந்தா நம்ம வந்திருக்கிறோம். இதை அந்த புரிதல் அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்படுத்துறாரு. இது வந்து ஒரு பிரிப்பதற்கு அல்ல, இணைப்பதற்கு தான். ஓகே சார், இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி பல பொது தேர்தல்கள் 2016 முதல் இப்போது வரை ஒரு பொது தேர்தல், ஒரு இடைத்தேர்தல் விடாமல் எல்லா களத்திலையும் வந்து களம் கண்டு வர்றீங்க. ஆனால் பெரிய பிரதிநிதித்துவமோ அல்லது உரிய ஒரு அங்கீகாரமோ நாம் தமிழர் கட்சிக்கு இப்போது வரை இல்லை. மக்கள் மத்தியில் ஒரு நல்லாவே ஒரு பர்சன்டேஜை ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தேர்தலினுடைய அந்த வியூகம் என்னவாக இருக்கும்? இந்த முறை சட்டமன்றத்திலே நாம் தமிழர் கட்சிக்கான அந்த உறுப்பினர்கள் இடம்பெறுவார்களா? உங்களுடைய நிறைவான இல்லை, ஆருடம் ஜோதிடம் சொல்ல முடியாது. ஆனால் நாம் தமிழ்ச்சி தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை நம்ம மக்கள்கிட்ட தான் நம்ம ஒப்படைக்கணும். இந்த நிலத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை நம்ம சொல்றோம். கச்சத்தீவுனா அதுக்கு என்ன பிரச்சனை தீர்வு, முல்லை பெரியார்னா என்ன தீர்வு, காவிரினா என்ன தீர்வு, ஆத்துமணல் கொள்ளைக்கு கனிம வள கொள்ளைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற தீர்வை நோக்கி நம்ம நகர்த்துறோம். இந்த நிலத்தை பால்படுத்தாத நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, தமிழர்கள் அனைவருக்குமான கல்வி, வேலைவாய்ப்பு, அந்த வேலைவாய்ப்பை கொண்டு சம்பளத்தை கொண்டு தன்மானமிக்க வாழ்வு, பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், என் கனவு இந்தியான்னு பகத்சிங் சொன்ன கனவை நிறைவேற்றுவதான் எங்களுடைய கோட்பாடுன்னு சொல்றோம். கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசம். அதை தவிர எல்லாத்தையும் பெறக்கூடிய அளவுக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்குவோம்னு நம்ம சொல்றோம். அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை, விவசாயம் செய்வது அரசு வேலை,
ஒரு கால்நடை மருத்துவர் அரசு வேலை பார்க்கும்போது, ஒரு டாஸ்மாக்ல சரக்கூத்துறவன் அரசு வேலை பார்க்கும்போது, விவசாயம் செய்யறவன் அரசு வேலை பார்க்க முடியாதா அப்படின்னு கேள்வி எழுப்புறோம். சிப்காட் போன்ற தொழிற்சாலை இருக்கிற இந்த நிலத்துல விவசாய நிலங்களையும் பண்ணை நிலங்களையும் உருவாக்கி ஆடு மாடு வளர்த்தலை ஊக்குவிப்போம்னு நம்ம சொல்றோம். அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். மக்கள் தான் நம்மளை அங்கீகரிக்கணும். இன்னைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கூட்டத்துக்கு பணம் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம ஒரு கட்சி இந்திய அரசியல்ல இந்த 50 ஆண்டு காலத்துல காமராஜருக்கு பிறகு இவ்வளவு ஓட்டுகளை வாங்கிட்டுனா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு கட்சி செலவே பண்ணாம ஒரு தேர்தல் அணுகுது, அதுல 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் மாற்றத்துக்கு அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி தான். இது வளரும், 100 விழுக்காடு வளரும். ஏன்னா நாம் தமிழ் தேவை இருக்கு. நீங்க சிப்காட் பிரச்சனையா நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான்ட்ட போய் நிக்கிறாங்க. கடலுக்குள்ள மீத்தன் எடுக்கிறானா அண்ணன் சீமான்ட்ட போய் நிக்கிறாங்க. ஆடு மாடு மேய்க்க விடலையா அண்ணன் சீமான்ட்ட போய் நிக்கிறாங்க. கல்கோரியை வச்சு கல்ல உடைக்கிறானா, எம்சாண்டர் உடைக்கிறானா அண்ணன் சீமான்ட்ட போய் நிக்கிறாங்க. 8 வழிச்சாலையா பரந்தூரா அண்ணன் சீமான்ட்ட போய் நிக்கிறாங்க. தூய்மை பணியாளர் பிரச்சனையா அண்ணன் சீமான்ட்ட போய் நிக்கிறாங்க. அப்ப போராட்ட காலத்துக்கு அண்ணன் சீமானை வர வைக்கிறாங்க. அதே போல மக்கள் மன்றத்தில் பேசுற இவருடைய குரல் சட்டமன்றத்தையும் ஒழிக்கணும் சொல்லி மக்கள் விரும்பும் போது நிச்சயமாக அந்த அவையில் நாங்கள் இருப்போம். நிச்சயமாக சார். இந்த சமகால அரசியல் சூழ்நிலை, அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இது எவ்வாறு அது அணுகப் போகிறது, மக்களுக்கான அரசியல் எவ்வாறு இதை இந்த கட்சி அணுகப் போகிறது என்ற ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக பல விஷயங்கள் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.